ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, ஜும்மா முபாரக் எல்லாருக்கும். நான் துவா செய்கிறேன். எனக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க. எனக்காக என் குடும்பத்தாருக்காக துவா செய்யுங்க. இன்றைக்கி மத்தியானம் காலையில் டிஃபன் வந்து இட்லி, தக்காளி சூப்பு, இது வச்சாச்சு, தேங்காய் சட்னி வச்சாச்சு. மத்தியானத்துக்கு என்னால் முடிஞ்ச ஒரு 10 பேரோ 20 பேரோ 30 பேரோ எவ்வளோ சாப்பாடு வருதோ, நிறையா தான் வரும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் ஒரு 30 பேத்துக்கு வரும். எல்லா ஜாமான் ரெடி பண்ணியாச்சு. வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, தக்காளி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த சைடு வந்து லெக் பீஸ் இல்லை சாரி கறி சிக்கன் வந்து 100 கிராம் வெட்ட சொன்னேன். 100 கிராம் வெட்டினா தான் ஒரு போட்டு வச்சு கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 4 காடை, அது இன்றைக்கி இல்லை நாளைக்கு செய்கிறதுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, எண்ணெய் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பட்டை, கிராம்பு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு வேலை முடிகிறதுக்கு. ஓகே, பிரியாணியை ரெடி பண்ணிவிட்டு காமிப்போம். இந்த சைடு தால்ச்சாக்கு பருப்பு, தக்காளி, வெங்காயம், ஜீரகம் எல்லாம் போட்டு வேக வச்சுப்போம். இந்த சைடு பிரியாணிக்கு வந்து வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கு. இந்த சைடு தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு. மேலாப்பில் நெய்யை ஊற்றி கொத்தமல்லி, புதினாவை போட்டு இது பண்ணிடலாம், ஆஃப் பண்ணிடலாம். இந்த சைடு பிரியாணி கொதி வரப்போகுது. அரிசி போடணும். கறியெல்லாம் எடுத்துட்டோம். ஒரு சின்ன டிப்ஸு, இஞ்சி பூண்டு போடுறீங்கள்ல, அது வந்து கறி வந்து ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் போட்டிங்கனாக்கா அந்த சட்டியில் வந்து அடி பிடிக்கிறது இருக்காது. அதே மாதிரி பிரியாணிக்கு வந்து ஜீரா சம்பா அரிசி தான், ஓகேங்களா? ஜீரா சம்பா அரிசி ஒரு படிக்கு வந்து 2 கிலோ கறி கொடுக்கலாம், இல்லை 1.5 கிலோ, மேக்ஸிமம் வந்து 2 கிலோ கொடுத்தா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மற்றபடி பிரியாணிக்கு வந்து பேஸ்ட்டு வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த தூள் தான் போடணுமே தவிர, இப்போ உள்ளவங்கலாம் வந்து இந்த ஜீரகம், மல்லி இதெல்லாம் வறுத்து போடுறாங்க. எப்போவுமே வந்து நம்ம பாரம்பரியமாக செய்கிறது, அந்த டேஸ்ட்டு கொடுக்குறது வந்து பட்டை, கிராம்பு தூள் தான், ஓகேங்களா? இந்த 2 டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அரிசி ஒரு படினாக்கா கறி 2 கிலோ கூடிய செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தம் போடுவோம். அரிசி போட்டு முடிய போயில பார்ப்போம். ஓகே, பிரியாணி தம் போட்டாச்சு. கறியெல்லாம் மேலே எடுத்து போட்டாச்சு. வேக வச்சது கொத்தமல்லி தழை போட்டு நெய்யை ஊற்றி ஏக்கி மூடிட்டோம்னாக்க மேலே முடிஞ்சிச்சு. 2 படி அரிசி, நான் 3.5 கிலோ கறி கொடுத்துருக்கேன். சிக்கனுங்கிறதுனால 3.5 கிலோ கொடுத்துருக்கேன். நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஓகே, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த சைடு தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு. தயிர் சட்னி ரெடி பண்ணுவோம். ஓகே, பார்த்துட்டு கமாண்டில் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுங்களா எப்படிங்கிறது இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கள். எல்லாருக்காகவும் துவா செய்யுங்க, எனக்காகவும் துவா செய்யுங்க. ஜும்மா முபாரக்.